ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சூரிய நமஸ்காரம் காலைல பண்ண வேண்டியதை வந்து சாயங்காலம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லடா கணேசா, இன்னைக்கு மட்டும் சீக்கிரமா மறைஞ்சிருந்து சூரியன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னடா கணேசா தெரியாத மாதிரி கேக்குற? அகிலாண்டம்மா என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு 12 மணி நேரம் டைம் கேட்டிருந்தாங்கல்ல. ஆமா. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் சூரியன் மறையணும், இருட்டாகி 8 மணி ஆகணும். அப்பதாண்டா அவங்க முடிவு சொல்லுவாங்க. டேய் கணேசா. என்னக்கா? சொல்லுடா, எனக்கு வேலை கிடைச்சிரும்ல? கவலையே படாத, யாம் இருக்க பயமேன். என்ன முறைக்கிற? நான் என்ன சொல்லல, எங்க அப்பா முருகனை சொன்னேன். தொட்டு கும்பிட்டுக்க. அது அக்கா, நீ கோயில்ல இருந்து வரும்போது தானே ஐயாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமாண்டா, எத்தனை தடவை சொல்றது? அத பத்தி தான் பங்களால எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்படியா? யாரெல்லாம்? பட்டம்மா அக்கா, செக்யூரிட்டி ஆபீசரு, ருக்மணி அக்கா, ரவி அண்ணன், சித்தி சித்தப்பா, அதுக்கப்புறம் நிலா தேன்மொழி. ஏய் இரு, அது யாரு நிலா தேன்மொழி? எனக்கு தெரியாம? அக்கா, புதுசா 2 நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்கல்ல, அதுல கருப்பா இருக்கு பாத்தியா, அது பேர் நிலா. அந்த பிரவுன் கலர் தேன்மொழி. அதெல்லாம் என்ன பத்தி பேசுதா? ஒண்ணு சும்மா விளையாட்டு சொன்னங்க அக்கா, விடுங்க. சும்மா விளையாட்டு சொன்னங்க அக்கா. அம்மாவோட மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன்னு எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. அது சரி, நான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலையில இருக்கேன். நான் சீரியஸா சொல்றேன், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை மட்டும் கிடைச்சான், மாச சம்பளம் வாங்கின உடனே இங்க ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து உன்னை சேர்த்து விட்டுருவேன். அப்போ உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டேய், படிப்ப பாதிலேயே நிப்பாட்டிட்டு நல்லா ஜாலியா ஊரை சுத்தலாம் நினைக்கிறியா? நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும், அப்பா எனக்கு கார் டிரைவர் ஆகணும், அதானே? இது எத்தனை தடவை தாங்க சொல்லுவேன்? டேய் சும்மாறா, வேலை மட்டும் கிடைக்கட்டும், உன்னை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குறேன் பாரு. அக்கா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க பாக்குறேன். சரி விடுக்கா, சாமி உனக்கே ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்ம பட்டம்மாவோ இல்லனா அப்பாவோ 8 மணிக்குள்ள வந்து உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. சரி வா வாக்கா, அட வாக்கா வாக்கா. இந்தாங்க டேப்லெட்ஸ். ஐயா, என்ன நடந்தது புருஷோத்தமா? லயன்ஸ் கிளப் ஆனிவர்சரி டே செலிப்ரேஷன் பத்தி ஒரு மீட்டிங். அதை முடிச்சிட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் வந்தது. ஏதாவது கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு டேப்லெட் போட்டுட்டு கிளம்புனேன். ஆன் தி வே வந்துகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல ரொம்ப வலி வந்தது. அப்பவே பயந்துட்டேன். உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதானப்பா? நான் நினைச்சேன், ஆனா எதுவும் செய்ய முடியல. வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வேர்வை. ஓ, ஐ எம் ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லெஸ். வண்டி அப்படியும் இப்படியும் போச்சு. கஷ்டப்பட்டு வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியோட டோர் லாக்க கூட ஓபன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக். என்னங்க? ஃபோன் எடுத்தேன். அது ஸ்லிப் ஆகி கார்ல எங்கேயோ விழுந்துருச்சு. கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷன், ஒரே பயம், பயங்கரமான படபடப்பு. ஏதேதோ தாட்ஸ் எல்லாம் ஓடுது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்ததெல்லாம் முன்ன பின்ன தெரியுது. கடைசியா பார்க்கும்போது வெளியே சுந்தரத்தோட பொண்ணு பார்வதி நடந்து போயிட்டு இருந்தா.
நான் அப்படியே ஹாரன்ல தலை வச்சு மயங்கி விழுந்துட்டேன். விடுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பத்தி தான் கவலைப்பட்டேன். என் பெரிய பையன் பிசினஸ் குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எனக்கு அந்த கவலை இல்ல. சின்னவன் விளையாட்டு போக்குல இருந்தாலும் அகிலா அவனை சரி பண்ணிடுவா. தம்பி குடும்பம் நம்ம நிழல்ல இருக்கு. அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. என்னோட கவலையெல்லாம் நெத்தில திலகம் இல்லாத அகிலா முகம்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுவரைக்கும் பொட்டு இல்லாத அகிலாவை நான் பார்த்ததில்ல. அதுதான் என்னோட பெரிய பயம். நல்ல வேளை சுந்தரம் பொண்ணு ஹாரன் சவுண்டு கேட்டு வந்திருக்கா. கடவுள் மாதிரி ஏதோ பண்ணி என்னை காப்பாத்திருக்கா. பா ஏதோ பண்ணி இல்லப்பா, கார் லாக்க உடைச்சு உங்களை காப்பாத்திருக்கா. இல்லனா நான் முடிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க, அப்படி எதுவும் நடக்காதுங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி சுமங்கலியா நான் போய் சேர்ந்துருவேங்க. அண்ணி, அண்ணன் தான் பத்திரமா திரும்பி வந்துட்டார்ல, எதுக்கு இப்படி அபசகுனமா பேசுறீங்க? ஆமா, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு புருஷோத்தமா. ஆனா உசுர காப்பாத்தின அந்த பொண்ணை மட்டும் வாழ்நாள்ல நீ மறந்துடாத. அந்த தேவதையை பெத்த புண்ணியவா இவர்தான். சுந்தர மகளை நான் ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. நாங்க எப்பவும் உங்க வீட்டு வேலைக்காரங்க தாயா. பார்வதிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் பத்தாது. அகிலா, ஆதித்யா கேட்ட மாதிரி அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா வாழ்நாள் பூரா நன்றி சொன்ன திருப்தி இருக்கும் எனக்கு. சரியா சொன்ன புருஷோத்தமா. நீ பிள்ளைங்களை வளர்க்கறத பார்த்துதான் நானும் வளர்க்குறேன். தொழில், வாழ்க்கை, ஏன் படிக்கிற காலத்துல இருந்தே நீ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு. இந்த மாதிரி நேரத்துல நாம நன்றி சொல்ல வேண்டியது மனுஷங்களுக்கு இல்ல, கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். பட்டம்மா, அம்மா, வீட்ல உடனே சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிங்கம்மா. விஜயா, எஸ் மேடம். தாக்ஷாயினி ஃபேமிலி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். ஓகே மேடம். இந்தா, நீங்க வாங்க, ம். ரெஸ்ட் எடுக்கலாம். பார்த்து. நான் பார்வதிக்கு வேலை கேட்டேன்ல, நீங்கள் 12 hours டைம் கேட்டீங்க. 12 hours முடிய போதுமா? சுந்தரம், அம்மா. உன் பொண்ணு என் விஷயத்துல தலையிடக்கூடாது, என் எதிரில வரக்கூடாது. ஆ. நாளையில இருந்து அவளை பட்டம்மாவோட ஜாயின் பண்ண சொல்லு, குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்கம்மா. ஆதித்யா, அம்மா. ப்ளீஸ் ப்ரிப்பேர் த கான்ட்ராக்ட் அண்டர் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்மென்ஷிப். ஓகேவா? ஓகே செந்தில், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி புருஷோத்தமா, உடம்ப பாத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. நானும் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, போயிட்டு வரமா. ஓகே, நீங்க வாங்க போலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. என்ன சுந்தரம், சந்தோஷமா? தம்பி, பெரிய தம்பி, நீங்க சொன்ன வாக்கு காப்பாத்திட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையில நல்ல வழி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. இருங்க, நான் இதை உடனே போய் பார்வதி கிட்ட சொல்றேன். சரி.
அக்கா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கூட யாரும் வந்து ஒரு தகவலும் சொல்லியேக்கா. அதான்டா எனக்கும் கவலையா இருக்கு. வேலை கிடைக்கலன்னா ஆதித்யா ஐயா மனசு கஷ்டப்படும்டா. உனக்கு வேலை கிடைக்கலன்னா அவர் ஏன் கஷ்டப்படணும்? இது வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் கேட்காதவரு எனக்கு வேலை கேட்டிருக்காரு. அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டா. அக்கா அப்படி சொல்லிட்டா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல. பின்ன அப்பா கிட்ட எப்படி வாக்கு கொடுத்தாருன்னு கேட்டல்ல. பாவம், அவர் சொன்னது நடக்கலன்னா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவரை கஷ்டப்படுத்தாம நம்ம ஊருக்கே போயிடலாம்டா. அப்படிலாம் ஒன்றாவாதுக்கா. முதல் முறையா உங்க அம்மா கிட்ட அவர் கேட்டிருக்காரு, கண்டிப்பா மறக்க மாட்டாங்க பாரு. அது சரி, எனக்கு ஒரு டவுட். என்னடா? நீ கோயிலுக்கு போனல, கரெக்டா பாத பூஜைலாம் பண்ணியா? அதெல்லாம் கரெக்டா செஞ்சேன்டா. சாமிக்கு செய்யற வேண்டுதல்ல யாராவது விளையாடுவாங்களா? நான் கோவிலை சுத்தி பாத பூஜை பண்ணி கற்பூரம் ஏத்துனத சின்னையா பார்த்தாரு. ஏன் அகிலாண்டாமாவும் பார்த்தாங்க. 8 மணி நேரம் ஆச்சுக்கா, இன்னும் யாரும் வந்து ஒரு தகவலுமே சொல்லல. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உண்மையிலேயே பயமா இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள வேலை கிடைக்கலன்னா படிக்க வேண்டான்னு ஜாலியா இருக்கான் சொல்றான்? சிச்சி, அப்படிலாம் இல்லக்கா. அக்கா அப்பா வராரு பாரு, என்ன நல்லவன்னு விசாரிப்போம் வா. பார்வதி, சாமி உன்ன கைவிடலம்மா. அகிலாண்டம்மா வேலைக்கு வர சொல்லிட்டாங்களாப்பா? ஆமாம்மா. ஐயோ, என்ன வேலைப்பா? எந்த வேலையா இருந்தா என்ன? வீடு பெருக்கிறது, அப்புறம் இந்த பூஜாடி கண்ணாடிக்கலாம் புசு புசுன்னு தண்ணி அடிச்சு கிளீன் பண்றது, இப்படி எதா இருந்தாலும் ஓகேப்பா. அக்கா ரொம்ப குதிக்காத. உனக்கு என்ன வேலை கிடைக்கும் நான் சொல்லட்டா? உனக்கு ரொம்ப நல்ல வேலை கொடுத்துருக்காங்கம்மா. நீ அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்றேன். இந்த தோட்டத்து செடிங்களுக்கெல்லாம் சாணி போட்டு அதுல தண்ணி ஊத்தி. அப்பா அக்கா தோட்டக்காரி தானே? அப்படியாப்பா? சே 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 இல்லம்மா, நீ பார்க்க போறது ரொம்ப அக்கறையான வேலைம்மா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான வேலை. அம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அனல்ல நின்னு பக்குவமா சமையல் செய்யற வேலை. ஐயோ சூப்பர்ப்பா. நீங்க பாருங்க, அந்த பட்டம்மா எள்ளுனா நான் எண்ணெயா நிப்பேன். அவங்க சொன்ன பேச்சு கேட்டு யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எவ்வளவு உப்பு காரம் போடணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனமா செய்யணுமா. பார்வதி அதெல்லாம் செய்வா. வாங்க தம்பி. கவலைப்படாதீங்க, பார்வதி அன்பையும் சேர்த்து சமைப்பா. நீங்க விஷயத்தை கேட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? தம்பி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? இல்ல, இந்த சந்தோஷத்தை நானும் ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன். அதோட முக்கியமா பார்வதிக்கு தேங்க்ஸ் சொல்லவும் வந்தேன். ஐயோ, எனக்கு எதுக்குயா தேங்க்ஸ் எல்லாம்? நான் தான் உங்களுக்கு. ஏ உயிரை காப்பாத்தினவங்களுக்கு விலை கொடுக்க முடியாது, ஆனா நன்றி சொல்லாம இருக்கலாமா? இன்னைக்கு அப்பா ஆரோக்கியமா சாப்பிட்டு தூங்குறாருனா அது உன்னாலதான். நீ இல்லைன்னா ஒரு ஐடியா. ஐயோ, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. தேங்க்ஸ். அதான் நீ காப்பாத்திட்டிய பார்வதி. இது வரைக்கும் எவ்வளவோ பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன், கோடிக்கணக்கில் டீல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டென்ஷன்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 12 மணி நேரம் சத்தியமாக ஹேண்டில் பண்ண முடியல. பார்வதியோட வேண்டுதல் ஜெயிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே வேலைக்கு சேர்த்துட்டேன் பார்வதி. எனக்காக நீங்க உங்க ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்து அம்மா கிட்ட பேசிருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு நாள் சமைச்சதே எனக்கு பெருமையா இருந்துச்சு. வாழ்நாள் பூரா உங்களுக்கு சாப்பாடு செய்யற வேலை அதுவும் உங்களால கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் அன்பு மட்டும் கலந்து சமைக்க மாட்டேன், நன்றியோடு சமைப்பேன் ஐயா. அது போதும் பார்வதி. அப்புறம்
அம்மா கண்ணில் பற்றக்கூடாது. சரிங்கய்யா. மேக்ஸிமம் அவங்க விஷயத்தில் தலையிடாம பார்த்துக்கோ. ம். அதை பட்டமாக பார்த்துப்பாங்க. மற்றபடி மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கலாம். சரிங்கய்யா. சுந்தரம், சொல்லுங்க தம்பி. பார்வதி ரொம்ப லக்கி. நம்ம வீட்டில் எப்போவுமே குக்ஸை இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாயிண்ட் பண்ணி தான் கிச்சனுக்குள்ளே அனுப்புவோம். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணுவாங்க. பிடிச்சாதான் வேலை, இல்லைன்னா இல்லை தான். ஆனால் நீ ஒருத்தி தான் சாப்பாடு வாசனை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி சமைச்சு செலக்ட் ஆயிருக்க. அம்மா கிட்ட நான் இது சொன்னப்போ அம்மா என்கிட்ட 12 hours டைம் கேட்டாங்க. ஆனால் நான் அந்த 12 hours-உம் சாப்பாடு கூட மறந்து போய் நீ சமைச்சு போட்ட சாப்பாட்டையே நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. இப்போ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். ஆனால் நாளையிலேருந்து இன்னும் நல்லா சாப்பிடுவேன். தம்பி, நீங்க இங்க வந்து பார்வதி எப்படி நடந்துக்கணும்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இதுல என்ன இருக்கு? இது என் டியூட்டியும் கூட. சரி, நான் வரேன். ஐயோ, ஒரு நிமிஷம். காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்துட்டு வரமா? வேண்டாம், பரவாயில்ல. சுந்தரம், ஐயா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. ஏய், நீ பூஜையெல்லாம் போட்டு ஒரு செடி வச்சியே, அந்த செடி தானே? வளர்ந்துருச்சா? வளர ஆரம்பிச்சு பூ பூத்திருக்கு. ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செடி வச்சு வளர்ந்து அதுல வந்த முதல் ஃப்ளவரை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். இது எப்படி சொல்றது? இட்ஸ் a pleasant surprise. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. இந்த முதல் பூ பூக்கிறதுக்குள்ள நான் 2 தடவை இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உங்களால இது பூத்த அன்னைக்கு ஒரு பெரிய வேலையே கிடைச்சிருக்கு. இது சிவனோட பூ. முதல்ல பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. இன்னிலிருந்து நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க தான் எங்க சாமி. ஏய், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ வேற சாமி அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி கோயில் பிரசாதம் மாதிரி வெஜிடேரியன் போடுற போற. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ளவர். பார்வதி, சுந்தரத்துக்கிட்ட யூனிஃபார்ம் எங்கே வாங்குறது, அப்புறம் ரெஜிஸ்டரில் எங்கே சைன் போடுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. குட் நைட். வரேன். சரிங்கய்யா. நான் அப்படியே ஹார்மோன்ல தலை வச்சு மயங்கி விழுந்துட்டேன். விடுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு பத்தி தான் கவலைப்பட்டேன். என் பெரிய பையன் பிசினஸ், குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எனக்கு அந்த கவலை இல்லை. சின்னவன் விளையாட்டு போக்கில் இருந்தாலும் அகிலா அவனை சரி பண்ணிடுவா. தம்பி குடும்பம் நம்ம நிழல்ல இருக்கு. அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. என்னோட கவலையெல்லாம் நெத்தில திலகம் இல்லாத அகிலா முகம்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் பொட்டு இல்லாத அகிலாவை நான் பார்த்ததில்லை. அதுதான் என்னோட பெரிய பயம். ஹலோ. மேம், அருண் சாருக்கு கோட்டு அளவெடுக்கிறதுக்காக காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்திருக்காங்க. இப்போவா? ஆமா மேடம், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, என்கேஜ்மெண்ட் நாள் நெருங்கிருச்சுல்ல? சரி, நான் அருணை வர சொல்றேன். சரி, ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ. ஆமா, நீங்க இன்னும் இந்த எந்திரன் பார்ட் 2 படத்துல வர சேலையெல்லாம் சுட்டு டிசைன் பண்ணலையா? இன்னும் பாகுபலி காலத்திலே இருக்கீங்க. என்ன இழிப்பு? அது ஒண்ணும் இல்லடி. வடிவேலு ஒரு படத்துல டீசெண்டா கோட்டு சூட்லாம் போட்டு வந்து உட்காருவாரு. உட்காந்து அந்த மாவுல வெங்காயத்தை போடு, தக்காளியை போடு, பச்சை மிளகா போடுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட அந்த சர்வர் சாருக்கு சூடா ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லுவான். அது ஞாபகம் வந்தது, அதான் சிரிச்சேன். ஏண்டி, அவர் வந்திருக்குது அருணுக்கு அளவு எடுக்க தான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க லேடிஸ்க்கு கூட டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப் எல்லாம் வச்சிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். அதனால தான் கேக்குறேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவையா? நீ வச்சிருக்கிற புடவையெல்லாம் வைக்க ஒரு பீரோ தேவை. இன்னமும் நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி தான். குட் ஈவினிங் சார்.
தம்பி இவர் தான் மாப்பிள்ள. ஓகே சார். அவர் என்கேஜ்மெண்ட்டுக்கு தைக்க போற கோட்டு சுட்டு பக்காவா இருக்கணும். Okay, போய் sir. அளவிடுங்க. ஹலோ மெஷர்மெண்ட் தானே? நானே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹிப் சைஸ் 36, லென்த் 38, ஷர்ட் சைஸ் வந்து 40. சாரி சார், இது வெட்டிங் கோட் சூட்டுங்கிறதுனால பக்காவா அளவெடுக்கணும், இல்லனா ஃபிட்டிங் தப்பாயிடும் சார். பிரதர், என்னோட அளவு எனக்கு தெரியாதா? நான் தான் சொல்றேன்ல. அருண், டிசைனர் தான் சொல்றாருல, கோட் சூட்லாம் கரெக்டா ஃபிட் ஆகலனா ரொம்ப அன்ஈஸியா இருக்கும்டா. நீங்க அளவெடுங்க பிரதர். ப்ரோ, என்னடா? நான் சொன்னேன்ல, நோட் பண்ணிக்கோங்க. இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க சார். டேய் அருண், என்னடா இது? அளவெடுக்க தானே வந்திருக்காரு, ஏன் இப்படி நெளியிற? ஒழுங்கா நில்லுடா. என்ன சத்தம்? மதன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, இந்த டெய்லர் வந்திருக்காரு சூட் அளவெடுக்க. இவன் ரொம்ப கூச்சப்படுறான். கூச்சமா? அருணுக்கா? புதுசா இருக்கே. நீங்க அளவெடுங்க. சார், உங்க பாக்கெட்ல ஏதோ இருக்கு, அதை கொஞ்சம் வெளியில எடுக்கிறீங்களா? அதை வெளியில எடுத்தாதான் மெஷர்மெண்ட் கரெக்டா பண்ண முடியும். 1 இன்ச் அதிகமானாலும் ஃபிட்டிங் சரியா இருக்காது சார், அதனால தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எடுங்க. இல்ல சார், ப்ளீஸ் சார், எடுங்க சார். அருண், ஏன் இவ்வளவு டென்ஷன்? சொல்றாருல, என்ன இருக்கோ எடு. இல்லம்மா, அது பர்ஸ் தாம்மா. பர்ஸ் தானே, எடு வெளியில. டேய், பர்ஸ் தானே, எடுறா. இல்ல ப்ரோ. ஆஹா, இவ ஏன் இவ்ளோ தடுமாறுறா? என்னமோ இருக்கு.